உங்க கையில என்ன இருக்கு? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை என்ன செய்ய முடியும்? வாங்க, இன்னையோட மினி ஏஞ்சலிக் ரீடிங் அதுக்கான பதில். ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் பார்த்துட்டீங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? இந்த ஒரு டெசிஷன் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது. நம்ம கையில் இல்லாத விஷயங்கள், அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஓவர் ஒப்சஸ் ஆகாதீங்க. லிசன், உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், ஒரு அனுபவமும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை காட்டுது. அதில் நிறையா சந்தோஷங்கள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சோகம் இருக்கும், கவலை இருக்கும், வருத்தம் இருக்கும், அழுகை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஜெயிச்சிருப்பீங்க. உங்களுடைய கரேஜ் என்ன, உங்கள் பர்சிவியரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்லையே இவ்வளோ விஷயங்களை நான் சாதிச்சிருக்கேனா அப்படின்னு உங்களையே அப்படியே சுரண்டி பார்க்கக்கூடிய அளவில் நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். யூ ஹாவ் ஜஸ்ட் க்ரோன் ஸ்ட்ராங்கர். உங்கள் கதை மட்டும் இல்லைங்க, பல பேர் கதை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பல பேரோட கதைகளில் நிறைய திருப்பு முனைகள் இருந்திருக்கும். பட் நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை திரும்பி தோண்டி எடுத்திருக்கோம். நிறைய தடவை நம்ம கீழே விழுந்திருக்கோம், தெரியாமல் நம்மளே தடுக்கி விழுந்திருப்போம். இல்லை ரொம்ப முக்கியமாக யாரோ ஒருத்தங்க நம்மளை தள்ளி விட்டுருப்பாங்க. ஒரு தடவையும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம ஜெயிப்போம், இல்லை நமக்கு நடக்கும், இல்லை என்ன நடக்கும்னே தெரியல பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம எழுந்து நின்று இருக்கோம். எல்லா ஹேர்டில்ஸையும் தாண்டி இன்னைக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாப்டரில் நமக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் வராதா அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம ஃப்யூச்சர் பற்றின நிறைய ஆங்ஸைட்டிஸ், என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, நான் பிடிச்ச மாதிரி இனிமையாவது வாழ்வேனா அப்படின்னு நிறைய சேலஞ்சஸை நான் என்கவுண்டர் பண்ணிட்டேனே, இனிமே என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள். ரிலாக்ஸ், டேக் அ டீப் பிரெத். ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு. உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயங்களை நீங்கள் லெட் கோ பண்ணணும். லெட் கோ பண்ணுறது என்ன அவ்வளோ சுலபமான விஷயமா? இல்லைங்க, இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஒரு தடவை இல்லை இதை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கையை தூக்கிடுங்க. ஜஸ்ட் கோ பேக், பின்னாடி போயிடுங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இட் இஸ் நாட் அண்டர் யோர் கண்ட்ரோல். இது உங்களை ட்ரபிள் பண்ணும், உங்கள் மைண்டை அப்செட் பண்ணும். எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். அண்ட் நம்ம சில நேரத்தில் தப்பான பாதையில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேனே, இது எனக்கு நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு தேவையில்லாதவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் தவறான பாதைன்னு சொன்னேன் இல்லையா? பட் டேக் அ மொமெண்ட். எல்லா நேரமும் நம்ம அப்படியே இருந்துடுறதில்ல. சில நேரத்தில் நம்ம தனிமையில் இருந்தாலும் தெளிவான முடிவுகள் எடுத்திருக்கோம். இந்த மோஸ்ட் டார்க்கெஸ்ட் ஹார்ஸ் நமக்கு ஏதோ ஒரு கம்பேனியன் இருந்திருக்கு. இந்த ஜேர்னியில் நம்ம எப்போவுமே தனியாக இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் யாரோ ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதலுக்கு என்னைக்காவது நம்ம ஒரு நாள் நன்றி சொல்லணும் இல்லையா? அதுதாங்க உங்களுடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்காக ஒரு நொடியும் உங்கள் கூடயே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு தடவை அந்த பாதையை ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் எங்கேருந்தோ ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் வந்திருக்கும் தெரியுமா? நானா இதை இவ்வளோ தைரியமாக பண்ணேன் அப்படின்னு நம்மளே எவ்வளோ தடவை நம்மளை கேட்டிருக்கோம். இந்த தைரியம் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம்லேருந்து உங்களுக்கு வந்தது தான். when you expected it the least. நிறைய நேரம் நம்ம காதுக்குள்ளே யாரோ விஸ்பர் பண்ணுற மாதிரி, ரகசியம் சொல்கிற மாதிரி, அவ்வளோ பெரிய பிரச்சனையில் ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ், இப்படி பண்ணி பாரு. திடீர்னு நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்ததை விட்டுட்டு டக்குன்னு நம்ம பாதையை மாற்றிருப்போம். யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். நீங்கள் எப்போவுமே ப்ரொடெக்டட். உங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் சும்மா சாதாரணமாக வரலைங்க, ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸை தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய நிறைய சேலஞ்சஸில் இந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு உதவி இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கை தவறி போன விஷயங்களில் ரொம்ப ஒப்சசிவாக, இல்லை இதை நான் தான் பண்ணணும், இது என்னோட வேலை அப்படின்னு ஏதோ ஒரு புயலில் கரையை கடக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. கான்சென்ட்ரேட், அதுதான் உங்களோட பவர். இந்த ரீடிங்ஸில், இந்த மினி ஏஞ்சலிக் ரீடிங்ஸில் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுடைய பெருந்தன்மையை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, அந்த புயல்லையும் சரி எனக்கான ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு நம்பிக்கை,
அதுதாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு புயலில் வந்து ஒரு சின்ன வெளிச்சத்தை தேடுறதில்ல. நீங்களும் நானும் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய ஜெயன்ஸ் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய மனிதர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனசளவில் இல்லைங்க, உருவத்தில் பயமுறுத்துற மாதிரி ஜெயன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? நம்மளை சுற்றி அப்படி நிறைய கரடிகள் இருக்காங்க, நிறைய ஜெயன்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய சஃபரிங் தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும், உனக்கெல்லாம் தண்ணி கொடுப்பேனா அப்படின்னு யோசிச்சு நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய அவ்வளோ மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. பட் நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல், அவங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியுதா, நம்ம ஓடி போய் அந்த வெளிச்சத்தை தாண்டி எடுத்துடலாமே, அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிடலாமே அப்படின்னு நம்ம நினச்சி ஓடிட்டோன்னா நம்ம தப்பிச்சோம். இல்லை, நான் இங்கேயே இருந்து ஒரு கரடிக்கிட்டேயும் என்னுடைய கதையை சொல்லி, ஒரு ஜெயண்ட் கிட்டேயும் என்னுடைய கதையை சொல்லி அவங்களுக்கு என் வாழ்க்கையை புரிய வச்சு, அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து அந்த வெளிச்சத்தை தொடுவேன்னா, இதை வரைய பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் யூ கேனாட் கண்ட்ரோல் எவ்ரிபடி இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆக போகிறோம், எந்த அளவுக்கு வளர போகிறோம், என்ன மாதிரியான ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்லையும் நம்ம மாற்றிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுடைய முடிவுகளை வச்சு மாற்றிக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம முதல்ல ஓவர் ஆங்ஷியஸாக இருக்கக்கூடாது. நம்ம ஆங்ஸைட்டிக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க. அது இன்னும் நம்ம ஆங்ஸைட்டியை ஆம்ப்ளிஃபை பண்ணும். நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த நிம்மதியை குலைச்சிரும். கேஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல, எல்லாரும் கச்சமுச்சான்னு பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம பேசுகிறது யாருக்குமே கேட்காது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட யாரும் கவனிக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய தினசரி வேலைகளில் மட்டும் இருக்கணும். அந்த தினசரி வேலைகளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் புத்தி வந்து ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி. அதை டெய்லி தண்ணி ஊற்றி பாதுகாத்து நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். டெய்லி நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்றத அந்த பூச்செடி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவர்களுடைய பூச்செடியை வளர்க்கணும், என்னோடதையை யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அகெயின் யூ லூஸ் கண்ட்ரோல். ஸோ உங்களுடைய பூச்செடியை நீங்கள் பார்த்துக்கோங்க, டெய்லி தண்ணி கொடுங்க, நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், கல்டிவேட் ஹாப்பினஸ். நிறைய மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸ் இருக்குங்க. டீப் ப்ரீதிங் பண்ணுங்கள். அந்த டீப் ப்ரீதிங் கொடுக்குற ஒரு கிரேட்ஃபுல்னஸ் எதுவுமே கொடுக்காது. கிராட்டிடியூட் எழுதுங்க, அது கொடுக்குற சந்தோஷம் எதுவுமே கொடுக்காது. இந்த ப்ராக்டிசஸ் வந்து உங்கள் மென்டல் கிளாரிட்டியை மட்டும் கிளியர் அவுட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, உங்களுடைய பவர் என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தும். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், உங்கள் வாழ்க்கையை ரீடைரக்ட் பண்ணும், ஒரு புதிய வாழ்க்கையை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும். நமக்கு நிறைய கிளாரிட்டி தேவை. நம்ம விழறதை பற்றி கவலைப்படலை, விழுந்து மறுபடியும் எழும்போது என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், மற்றது மற்றவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்மளுடைய சக்தி தான் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சக்தி. மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம இல்லை. நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நினச்சிப்போங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏஞ்சல் மெசேஜ் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா எஸ் சக்ஸஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.